விதவிதமா நிறைய தின்பண்டங்கள் வந்தாலும் அந்த காலத்துல இருந்து நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச இனிப்பு சீடை எப்படி ரொம்ப சூப்பரா செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு கடாயில சரியா 1 கப் அரிசி மாவு எடுத்திருந்தேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு குறைவான தீயிலேயே லேசா வறுத்து விடுங்க. அரிசி மாவு நிறம் மாறிடக்கூடாது. அந்த மாவுல நல்லா சூடு ஏறி வரணும், அவ்வளவுதான். அடுப்பு கண்டிப்பா குறைவான தீயில இருக்கட்டும். இப்ப மாவுல நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்ப இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். சேர்த்தாச்சு. இப்ப அதே கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருந்தேன். அதை உள்ள சேர்த்துட்டு லேசா கலந்து விட்டுருங்க. தேங்காய் துருவலும் நிறம் மாறக்கூடாது. அதுல உள்ள அந்த ஈரப்பதம் மட்டும் போனா போதும். இப்ப பாருங்க, அந்த தேங்காய் துருவல் நல்லா சூடு ஏறி வந்துருச்சு. அந்த ஈரப்பதம் போயிருச்சு. இப்ப இதையும் அப்படியே எடுத்து அந்த மாவு கூடவே சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததா அதே கடாயில 1/2 கப் வெல்லம் எடுத்திருந்தேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் தண்ணீர் சேர்த்துட்டு லேசா கலந்து விட்டுருங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் வெல்லம் லேசா தட்டி எடுத்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. பாகுப்பதம் எல்லாம் தேவை கிடையாது. வெல்லம் ஜஸ்ட் நல்லா மெல்ட் ஆகி வந்தா போதும். இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து நம்ம அரிசி மாவு தேங்காய் துருவல் சேர்த்தோம் இல்லையா, அதில் ஃபில்டர் பண்ணி வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதோ சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக உப்பு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் எள்ளு, கருப்பு அல்லது வெள்ளை எது வேணாலும் சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நெய் தான் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. வெள்ளைப்பாகு சூடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பூனால் நல்லா கலந்து விட்ட பிறகு கைகள் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி மாவு தானே, ஸோ மாவு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இதோ இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ கைகளில் கொஞ்சம் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு வெடிப்பு இல்லாமல் உருட்டி ஒரு நார்மலான பிளேட்டில் சேர்த்துடலாம். நாம் சேர்த்துருக்க எல்லா அளவும் சரியான அளவு தான். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. சிலர் இன்னும் ரொம்ப குட்டி குட்டியாக சீடை உருண்டை உருட்டி வைப்பாங்க. நான் இந்த மாதிரி ஷேப்பில் தான் உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்த ஸ்டெப், ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா சூடு வந்த பிறகு ஆயில் மிதமான தீயில வச்சுட்டு உருட்டி எடுத்த சீடை உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். பிகினர்ஸ் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம், அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும். அதிகமாக தீ வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் நல்லா செவந்துடும். ஆனால் உள்ளுக்குள்ளே மாவாகவே இருக்கும், வேகாமல் இருக்கும். ஸோ ஒரு மிதமான தீயில வேக வச்சு எடுத்தாதான் நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை பாருங்க, மிதமான தீயிலையே இந்த மாதிரி கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக செவந்து வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்ததுமே உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வராது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அந்த சூடு நல்லா ஆறி வந்த பிறகு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ 2வது பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இனிப்பு சீடை ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். எங்கள் வீட்டு குட்டி பொண்ணு எலி மாதிரி இனிப்பு சீடை எடுத்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான இனிப்பு சீடை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.